ஒரு நாள் வைத்து ஒரு நாள் வயிறே இல்லாவிட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா 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 ஐநாமாக இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டலுக்கு ஏது போராட்டா ஐநாமாக இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டல் ஏது போராட்டா ஐநாமாக இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டலுக்கு ஏது போராட்டா ஐநாமாக இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டல் ஏது போராட்டா ஐயா இன்னைக்கு 3 வாரம் நாட்டுக்கு மாறதான் நீங்க அடிக்க கூடாது நொண்டி ஆயிடுச்சு சத்தியமா அவனை சொன்னாங்க அவனை சொல்லுவா வாங்கய்யா வணக்கம் 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 ஐயா வணக்கம் சுகமாக வாழ்ந்திருப்பார் அடக்கம் அமரூர் வைக்கும் அடக்கம் அமரூர் விழிக்கும் அடங்காமை போடுற உடனே கேட்கவும் போடுகிற அந்த பள்ளிக்கூடத்து இருந்துக்காக அடங்கி போடும் அடங்காமை அடங்காமை ஆறு இருள் வைத்துடும் அப்படி அபிதான் இருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இவருடைய பாதத்திற்கும் நம்முடைய நாடக கம்பெனி
ஆசிரியர் கம்பெனி ஆசிரியர் கலைமாமணி சேகர் ஐயா கலைமாமணி சேகர் ஐயா கிருஷ்ணன் ஐயா கிருஷ்ணன் ஐயா இவருடைய வாதத்திற்கும் நம்மோட நான் வரைக்கக்கூடிய அனைவருடைய வாதத்திற்கும் இந்த சிறியவன் சிறந்த வணக்கம் தம்பி இது என்னப்பா ஊர் இது கிளியூர் கிராமம் கிளியூர் கிராமத்துல இது எதற்காக கூத்து அவருக்காக நாடகம் அதோ காலம் சென்று மாரிமுத்து ஐயா அவர்கள் சாலோக சாரூப சாமீப சாயுடு சொல்லக்கூடிய நான்காம் போது அடைய வேண்டும் பகவான் பாதத்தை சேர வேண்டும் அப்படி என்பதற்காக அவர் உற்றார்கள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பங்கு பங்காளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவருக்காக ஒரு நாடகம் அப்பா அவருக்காக ஒரு நாடகம் தம்பி என்னப்பா நாடகம் இன்னைக்கு இன்னைக்கு கர்ணன் மோட்சம் 17ஆம் நாள் அமர் கர்ணன் மோட்சம் தம்பி இந்த உலகத்தில் எத்தனையோ கதை இருக்குது எத்தனையோ கவிதை இருக்கு எத்தனையோ பாடல் இருக்கு ஆனால் இதிகாசம் என்பது ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் தம்பி அந்த ராமாயணத்தில் யாருக்கு மோட்சம் அந்த ராமாயணத்தில் வாலிக்கு மோட்சம் இந்த மகாபாரதத்தில் இந்த கர்ணனுக்கு தான் மோட்சம் ஆனா தம்பி ஒரு நாடகத்தை மற்ற நாடகத்தை எல்லாம் ஒரு நாடக பேராசிரியர் தான் எழுதுறாங்க ஆமா இந்த கர்ணன் மோட்ச நாடகத்தை மட்டும் 5 நாடக பேர் 5 ஆசிரியர் எழுதியிருக்கிறார் அது எப்படி அது விழுப்புரம் பக்கம் சால கிருஷ்ணன் சுவாமி என்ன எழுதுறாரு கதிரவன் நீண்ட மைந்தன் அதிக பலமுடையும் இந்த கர்நாடக விழுப்புரம் பக்கம் சாலை கிருஷ்ணசாமி நாடக பேராசிரியர் கதிரவன் என்ற மைந்தன் அதிக பல முடியும் அபிஷேகன் வந்து அப்படின்னு அவர் வாசகம் எழுதினார் சால கிருஷ்ணன் இதே நாடகத்தை கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் நாடக பேராசிரியர் ராஜகோபால் நாடக பேராசிரியர் எப்படி இருக்காரு சொல்லப்படா புங்கவர் மதிக்க ஜெய தந்தேன் அது மட்டும் கிடையாது திங்கள் திங்கள் குளத்தில் வந்தோம் குந்திக்குமாரன் அவர் எழுதினாரு யார் சாலகிருஷ்ணன் கதிரவன் நீண்ட மைந்தன் அதிக பலமுடியும் கர்ணாபிஷேகன் வந்து அப்படின்னு தகப்பன் பேர் வச்சிருக்காரு இந்த அதாவது தேவனாம்பட்டினம் ராஜகோபால் திங்கள் குளத்தில் வந்தோம் தெருவை குந்திக்குமாரன் அப்ப தாய் பேர் குந்தமாதேவி வச்சு எழுதிட்டார் ஆமா தெருவில் குந்திக்குமாரன் சென்னியில் மகுடம் மின்னி ஜொலித்திர கண்ணில் நான் மைந்தன் கண்டு கழித்திர அந்த திருநாட்டு மன்னனுக்கு துரியோதனன் எல்லாம் கண்ணில் மைந்தன் கண்டு கழித்திர கண்ணில்லாதவன் திருநாட்டுல அவருடைய மைந்தன் துரியோதனன் கண்டு கழித்திர அப்படி யார் இருந்து தேவனாம்பட்டு ராஜகோபால் நாடக பேராசிரியர் இதே நாடகத்தை விழுப்புரம் பக்கம் பகண்டை நாடக பேராசிரியர் இருக்கார் ஆமா அவரே எழுதினாரு சொல்லப்படா
வணங்கிய தளபதி வணங்கிய பட்டம் கட்டி ஒளி தந்து அறிவு தந்தை இதே நாடகத்தை இதோ திருக்கோவில் பக்கம் வடியாங்குப்பம் நாராயணசாமி பேராசிரியர் இங்க ஆடி இருக்கலாம். கண்டிப்பா முழு ஆடி இருக்கலாம். ஆமா அவர் என்ன எழுதினாரு? செங்கதிரோன் மைந்தன் அங்குதே சாதிபதி இந்த ஜெயவீர செங்கதிரோன் மைந்தன் அங்குதே சாதிபதி ஜெயவீர கர்ணன் வந்து நாராயணசாமி. ஆமா இப்படி அவாளவாள் சித்தரவு கெட்டிவாரு நம்முடைய சிற்றறிவு கெட்டிவாரு நடத்தும்படியா வந்திருக்கும். இதில் பிழை என்பது ஏற்படாமலும் இவை அனைத்தையும் பொறுத்து அங்கீகரிக்க வேண்டும் என்று கரங்கூப்பி சிறந்த இந்த அங்கதேசம் அங்கதேசம் என்றால் மன்மோருடைய அங்கத்தை எரிக்கப்பட்ட இடத்திற்கு அங்கதேசம் என்று அங்கதேசத்தை நீதியை தவறாமல் அறம் தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய உடை வல்லல் தான வல்லல் தான வீரர் இடை வல்லல் கண்ணாவி எல்லா வல்லல் பாத்துக்கிறோம். ஆனா இந்த இடை வல்லல் ஆனா குடை வல்லல் தான வல்லல் தான வீரர் இடை வல்லல் மட்டும் ஒன்று புரியவில்லை. எல்லாம் புரியுது. ஆனா இடை வல்லல் என்றால் என்ன பேர்? ஐயா எல்லாம் புரியுதுங்க. ஆனா இடை வல்லல் என்ன ஒன்னும் புரியவில்லை. தம்பி குடைவல்லல் 7 பேர் கடைவல்லல் 7 பேர் இடைவல்லல் 7 பேர் இந்த இடைவல்லல் சூரியகுல பரம்பரை 29வது தலைமுறை திருச்சங்கு மகன் அரிச்சந்திர மன்னனுக்கு இடைவல்லன் ஒரு பெயர். ஆமா அதற்கு பிறகு இந்த கர்ணனுக்கு தான் இடைவல்லன் பெயர். ஆனா 29வது தலைமுறை திருச்சங்கனுடைய மகன் ஹரிச்சந்திரனுக்கு இடைவல்லன் பெயர். அதுக்கு அடுத்தது இந்த கர்ணனுக்கு தான் இடைவல்லன் பெயர். அப்பேற்பட்ட இந்த அங்கதேசத்தை ஆட்சி செய்து வரேன். இந்த அங்கதேசத்தில் எனக்கு என்ன வேலை? அமர்ந்து கொண்டு கத்துக்குட்டி கவிபாடி சோகிய சங்கமர் ஏழை எளியோர் யார் வந்து எந்த பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய குடை வல்லல் இந்த யாரு வந்து சோகிய சங்கமர் யாரு வந்து எந்த பொருளை கேட்டாலும் குறை இல்லாமல் வாரி 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 கொடுக்கக்கூடிய குடை வல்லல் கர்ணாபிஷேகன். ஆமா ஐயா அப்ப நாட்டுக்கெல்லாம் நீங்க தான் வல்லல். எனக்கு ஒரு வல்லல் இருக்கான். உலகெங்கும் கண்ணனை போல கொடுக்கக்கூடிய அறியாமல் வாரி 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 கொடுக்கக்கூடிய குடை வல்லல் உயர்த்தி புகழ்ந்து பேசுறார்கள். கண்ணனை போல யாரும் நாட்டுக்கு நீங்க வல்லல். ஒருக்கு ஒரு வல்லல். அப்பேற்பட்ட ஆள் யார்? என் தம்பி துரியோதனன். நாட்டுக்கெல்லாம் இவரு வல்லல். இவருக்கு ஒரு வல்லன் யார் கேட்டா துரியோதன மன்னன். எப்படி அது எப்படி? துரியோதனாதிகள் மொத்தம் 100 பேர். பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் 100 105 பிள்ளைகளுக்கும் சகலவிதமான வித்தைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டு வில் அரங்கேற்ற போட்டி வைத்தார்கள். அப்படி வில் அரங்கேற்ற போட்டியிலே அவரவர்கள் எழுந்து அவரவருக்கு தெரிந்த வித்தையை காட்டினார்கள். அப்ப பார்த்தார்கள் சபையோர்கள் இந்த 105 பேரிலே அர்ஜுனனே அப்பேற்பட்ட சபையில் உள்ளவர்கள் அர்ஜுனனே திருமச்சாரி அர்ஜுனனே வில்லாளி அப்படியே ஏற்றி புகழ்ந்து பேசுறார்கள். ஆமா அப்படி புகழ்ந்து பேச உடனே அந்த சபையில் ஆரம்ப பாரு உடனே எனக்கு கோவம் வந்து விட்டது. எப்படி அப்படி கோவம் வந்த உடனே நான் எடுத்து பாடப்படியா அப்படி செய்த உடனே பார்த்தார்கள் சபையோர்கள் அர்ஜுனன் நல்ல வில்லாளி இந்த கர்ணனே வில்லாளி இந்த கர்ணன் தான் வில்லாளி அப்படின்னு அங்க எந்த சபையோர்கள் புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப பார்த்தாரு அந்த சபையில் கூடியவரால் யார்? கிருபாச்சாரி. அடே கர்ணா இது ஒரு சத்திரங்கள் அமரக்கூடிய சபை. நீ ஒரு இழிகுலத்தோர் சேர்ப்பாக அதனால் விளக்கப்பட்டவன். நீங்க வரலாமா? பானப்பிரயோகம் செய்யலாமா? வெளிப்படா அப்படி என்று பங்கப்படுத்தி
அப்படி பங்கப்படுத்த உடனே ஆஹா. தலை குனிந்து தலை குனிந்து. ஞானம் அடைந்து ஆஹா. ஒரு புறமா நிக்கிறேன். ஆஹா. அதே சபையில் யார் கௌதம மகாமுனிவர் இருந்தார். கௌதம மகாமுனிவர். அப்ப சொல்றாரு, ஆஹா. சபையார்களே, சபையார்களே, ராஜாக்களே, ராஜாக்களே, சபை என்பது பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது, ஜாதி மத பேதம் பொது இங்க கிடையாது, இருக்கக்கூடாது. சாலை பொது. அது என்ன காரணம்? அது என்ன காரணம்? என்ன காரணம்? அது எப்படி தெரியுமா? எப்படி? சொல்றேன்டா. ஐயா, சபை என்பது போது, போது. கல்வி என்பது போது, போது. தடாகம் என்பது போது, அது என்ன காரணம்? ஆஹா. அது ஒரு காரி, அவன் சரி. அது ஒரு காரி சிவபெருமான். சிவபெருமான். அவர் மூங்கில பிறந்தார். மூங்கில பிறந்தார். அவர் எந்த ஜாதின்னு சொல்லுவேன்? சொல்லுவேன். அது ஒரு காரி மாலாகி கண்ணன். கோமலக்கண்ணன். அவர் ஒரு தூணின் இடமா நரசிங்க அவதாரம் எடுத்தார். நரசிங்க அவதாரத்தில் பிறந்தவர். ஆமா. அவர் எந்த ஜாதி அவர் சொல்லுவது? எந்த ஜாதின்னு சொல்லுவேன்? ஆமா. அது ஒரு காரி முருகப்பெருமான். முருகப்பெருமான். சரவண பொய்கையில் பிறந்தவர். சரவண பொய்கையில் பிறந்தவர். அவர் எந்த ஜாதின்னு எந்த சொல்லுவேன்? ஜாதி சொல்லுவேன்? அங்க ஏயா போற? ஆஹா. ஒரு காரி சபையில் துரோணாச்சாரி. துரோணாச்சாரி. ஒரு ரோமகுண்டத்தில் ஒரு பிறந்தவர். கும்பத்தில் பிறந்தவர். இவர் எந்த ஜாதின்னு எந்த சொல்லுவேன்? எந்த ஜாதி சொல்வது? அப்ப சபை என்பது போது. பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது போது. அப்படின்னு அவர் யார் கௌதமர் சொல்றாரு. கௌதமன் சொல்றார். சபை ரொம்ப நிசப்தமா இருக்கு, அமைதியாக இருக்கு. அமைதியா இருக்கு. ஆஹா. அந்த நேரத்தில் பார்த்தா எந்த பிரிவாதம். அப்ப மனசுல என்ன நினைத்தாலும் தெரியல. தெரியாது. தனக்கென்று 99 தம்பிமார் இருக்க இருக்க என்னை ஒரு தலைவனாக பாவித்து பாவித்து. பாருங்கள் அண்ணா அப்படி என்று அழைத்து அழைத்து. இந்த அங்குதேசத்தை ஆஹா. மகுடமொழி சுட்டி கொடுத்தார். கொடுத்தார். அந்த நாள் முதல் நாள் முதல். இந்த நாள் வரை வரை. நான் வாட்டே மூடன் பெரியோர் ஐயா, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆஹா. யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லாமல். வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான். அப்ப நாட்டுக்கெல்லாம் நீங்க வள்ளல். எனக்கு அந்த உங்க தம்பி துரியோதனன். அண்ணா ஆஹா. நான் வாரி கொடுக்கிறேனே ஆமா. காலை முதல் ஆ. பொருள் குறையுமா குறையாதா? குறையும், குறையும். அப்ப நம்ம ஏர் வட்டியை சம்பாதிக்கிறோம் இல்ல இல்ல. இல்ல அண்டை வட்டியை சம்பாதிக்கிறோம். இல்ல இல்ல. நம்ம எங்க டிராக்டர் வாங்கி வச்சு ஓட்டுவோம். எந்த வருமானமும் இல்ல. சும்மா கிடந்து ஆண்டங்காவடியா. ஒரே ஒரு செட்டி கட்டமா. ஏய், ஓ. ஆனா ஆ. காலை முதல் மாலை வரை வாரி கொடுப்பது ஏன் வேலை? ஆமா. மாலை பொழுது ஆனவுடன் ஆனவுடன் என் தம்பி துரியோதனன் வருவான். வருவா. அவனுடைய தனரேகப்படுத்த அவன் கையில் தனரேக ஓடுது. தனரேகம் வருது. அவன் தனரேகப்படுத்த கரத்தை கரத்தை. அப்படி நீட்டினால் போதும். அந்த கலசல நீட்டினால் போதும். பொக்கி சாரை மலை போல குமிந்து குமிந்து விடும். விடும். மறுநாள் சாரை சூரிய நாராயண பூஜை முடித்து முடித்து. வாரி கொடுப்பதுதான் என் ஒன்றே கடமை. கடமை. அப்ப நாட்டுக்கெல்லாம் நீங்க வள்ளல். எனக்கு யார் வள்ளல்? அந்த உங்க தம்பி அவன் துரியோதனன். ஏதோ காரணமா கூப்பிட்டுருக்கான். அந்த வள்ளல் அழைத்திருப்பா. இந்த வள்ளல் காத்துக்கு சொல்லப்படா. சரி. யாரு அண்ணன் நம்பர் சுதே? உங்க அண்ணன். அமிர்தம் தாண்டி வரக்கூடிய கருணாபிஷேகன். ஆஹா. அண்ணார் முகத்தை பார்த்தால் எப்படிடா தெரியுது? டேய் இந்த அண்ணன் சொல்லுங்க. அப்படியே சும்மா கோவக்குடியா வந்துறாரு. ஆமா ஐயா. கோவங்கறாரு. அப்படியா? ஆமா ஆமா. சரி சரி. ஆ. அண்ணாருக்கு ஆ. உயர்ந்த சிம்மாசனமா கொடுறா. அதெல்லாம் எப்போ கட்டிட்டேங்க. அண்ணா தம்பி தம்பி
உலகாண்ட மன்னனே என்றைக்கு சுகம் இந்த அத்திராபலத்திற்கு நீயே தம்பி ஒன்று கேட்கலாமா? தம்பி நீ யாரை மாலை சூட்டினாய்? பெருந்திரியானை. யாரை? பெருந்திரியானை. தம்பி பலராம சக்கரவர்த்தி மகள். இந்த பேர் வளைத்த உலகாண்ட தம்பினுடைய பூவ தம்பி அண்ணா நீ வறுமையாய் மணக்கவரை கொண்டு என்னை நீ வறுமையாய் மணக்கவரை கொண்டு என்னை தம்பி வரவழைத்த செய்தியை நான் அறியேன் தம்பி இது நாள் வரைக்கும் இல்லாமல் அண்ணாவாகி கருணாபிஷேகம் வர வேண்டும் என்று அழைத்த காரணம் என்ன? முகமாகப்பட்டது மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல இருக்கு. எப்பயுமே இன்னைக்கு வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? தம்பி சொன்ன வார்த்தை கேளாமல் படிக்காமல் துணங்கி கரத்திலே தாமரத்தை பெற்ற மரமாக கேத்திரம் சேர்க்கின்றார் தவிர ஒருவர் கூட வரலையா? அண்ணா அண்ணா தம்பி அண்ணா அனைவரும் சொன்னாங்க வேண்டாண்டா துரியோதனா பாண்டவர் தேவைப்பிண்டோம் அழிவு என்பது கிட்டாது, அவனுக்கு சேர வேண்டிய பாதி நாட்டை கொடுத்துறா அப்படி சொன்னாங்களே. அவன் வார்த்தையை கேட்காம 18 சண்டை ஏற்படுத்தி நேற்றோடு 16 நாள் முடிஞ்சு போச்சு. 16 நாளா கைத்தாமலம் பெற்று போன ஒருத்தம் கூட திரும்பி வரல. இவர் ராஜாக்கள் 5 நாக போற அப்படியே இருக்கானே. தம்பி தம்பி அண்ணா இவர் ராஜாக்கள் அப்படியே இருக்கானே, அதுதான் சொல்றேன். தம்பி அன்று 91 உனக்கு என்று 99 தம்பி மாதிரி இருக்க என்னை ஒரு தலையனாக பாவித்து வாருங்கள் அண்ணா அண்ணா அப்படி என்று அழைத்து இந்த அங்க தேசத்து மறுபடி சூட்டி கொடுத்தேன். தம்பி அண்ணா தம்பி அண்ணா ஓர் ஊரு ஓர் குளம் இல்லா என்னை
தம்பி உங்கள் குல துள்ளோரில் என்னை ஒருவனாக்கி ஓர் ஊரும் ஓர் குலமும் இல்லா என்னை உங்கள் குலத்துள்ளோர் என்னை ஒருவனாக்கி தம்பி அண்ணா அண்ணா நீ ஊரும் புவிப்பாளர் பலரும் போட்டு தம்பி நின்னீலோ சிவர வைத்தாய் நினைக்கே நன்றி சரணண்ணா ஏர் ஊரும் கல்லூரியாய் விட்ட போரில் தம்பி யாருக்கு நீ என் உயிரை அடித்தடி அம்முவாயே தம்பி அண்ணா அண்ணா தம்பி அண்ணா தனக்கென்று 99 தம்பிமார் இருக்க என்னை ஒரு தனையனாக பாவித்து பாருங்கள் அண்ணா அப்படி என்று அழைத்து இந்த அங்கு தேசத்தை மகடமூடி சுட்டி கொடுத்தார். ஆமா, ஒன்று உறுதியாக சொல்கின்றேன். எப்படி என்னை எடுத்து வளர்த்தான் பாரு ரதேந்திராவை, அவனுக்காக என் உயிரை விட்டு விடுவேன். சத்தியமா உலகாக வென்று மகனை முடிச்சு விட்டு தருவார்னு பார்த்தா உடன் சொல்றாரு. தம்பி கவலைப்படுறா, யாருக்கு பயப்படப்படி? தண்ணி 99 வாரி 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 பறிகொடுத்து விட்டு அவனு 5 பேரும் அப்படியே அசைப்படையாம இருக்கானுல அண்ணா. ஐவராஜாக்கள் பச்சை பசங்கள் தம்பி அண்ணா 18 வருஷமா காட்டு கிளம்பிட்டேன். அதானே கோபக்குறி. தம்பி ஐவர் ராஜாக்கள் காணகம் குடிபுகுந்து 12 வருட வனவாசம், ஓராண்டு ஐக்கியாத வாசம். ஆமா, காட்டுல இருந்தவனுங்கடா. ஆமா, அவனுக்கு தெம்பியாது தீரமேது. அவனுக்கு பெருசா பேசுறேன், அவனை விடுறா அண்ணா. வேற யாரு இருக்கா? அதான் மாட்டேன். கதையை கரத்திலே தாங்கி தட்டி புயலாகி வீமன் வருகிறான். இந்த பக்கம் மாற்றியான்னா தம்பி ஒரு பக்கம் சிலையை கரத்திலே பிடித்த
எனக்கு அந்த பேடி பையன் ஐயாட்டு வருகிறான். அண்ணா பயமா இருக்குதா அண்ணா? அண்ணா ஆமா, ஆணுமில்லா பெண்ணுமில்லா பேடி பையனாகி அர்ஜுனன். ஆமா அண்ணா, ஒரு பக்கம் சிலை ஏந்தி வருகிறான். பயமா இருக்குதா அண்ணா? அவனை பார்த்து பயப்படுறியா? ஆமா அண்ணா. அண்ணா அதிகம் அர்ஜுனன் மேலுது. எங்க புடிச்சா கடிக்காது, எங்க புடிச்சா கடி, தலைய புடிச்சா கடிக்காது. தலைய புடிச்சா அண்ணா அம்மி எதிர்வேலோடக்கூடிய நாகமானத்தை ஏமன ஒரு நேரம் தூமதீபம் காட்டி விட்டு இருந்தா என் தலை பராக்குன்னு போயிருக்குமா அண்ணா? அண்ணா அண்ணா தம்பி அண்ணா, இது என்ன தெரியுமா? அனந்தன் பதுமன் கார்கோடகன் தச்சகன். ஆமா, இப்படி சொல்லக்கூடிய 8 பாம்பு. தச்சகனுடைய பிள்ளை பிள்ளை அஸ்வச்சேரன் சொல்லக்கூடிய நாகக்கணை. ஆமா அண்ணா, அந்த பேடி பையனாகிய அர்ஜுனன் ஏற்கனவே காலத்தில் காண்டாவளத்தை எரிக்கும் பொழுது அவனோட வாழர் பட்டி என்னிட ஓடி வந்து அபயம் வந்தது. என்னன்னு ஐயா ஐயா என்னைக்கு ஒரு நாளைக்கு களம்பாலை கொடுத்து வளர்த்து வந்தால் என்னைக்கா என்னாலும் அந்த அர்ஜுனன் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சத்தியம் செய்திருக்கு. ஆமா, இது ஒரு பகை இருக்கு. ஏற்கனவே காலத்தில் வில் அரங்கேற்ற போட்டியில் அந்த காண்டிவனுக்கு இந்த கர்ணனுக்கு ஒரு பகை இருக்குது. 2 பகை இருக்குடா. ஆமா, நீ ஏண்டா வைப்படுற? அவனை விடு, வேற யாரு இருக்கான்? தம்பி என் கையிலே நாகாசுரன் இருக்குது, பயப்படாத தம்பி நீ சொல்றியா அண்ணா? தம்பி அவனுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இரவு தனியே வந்து அந்த அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறான் கோபாலக்கண்ணன். அவனா அவன் எப்ப நேரம் கிடைக்கும் காத்துக்கின்னு இருக்கிறான் அண்ணா. அவன் வந்து நம்ம முடிச்சிருவான்யா, உண்மையாக சதி செய்யறான் தம்பி. அண்ணா சதி செய்ய சதி செய்ய வேண்டும் என்று அந்த எதுக்கான ஒரு இடப்பைய அவளை பார்த்து பயப்படுற தம்பி. அவன் எதுக்கு வரான்? அவன் மச்சான் அர்ஜுனனுக்காக, தன் மச்சனுக்காக தேர்வாட்டியா வரான். யாதவனாக கோபாலக்கண்ணன். அவனை கொள்வேன். ஆமா, அவனை விடுறா. இன்னொரு ஆள் இருக்கான். யாரு? அவனில் மணிமுடன் அந்த சிவன் வந்து தேர்வீடி நின்று நான் கொள்வேன் என்று இருவர் உயிர் வாங்குவேன் செங்கோல் தம்பி. அர்ஜுனனுக்காக பரிந்து பகவான் வரான். ஆமா, அவனையும் கொள்ளுவேன். பகவானுக்காக பரிந்து அவனுடைய மைத்துனர் காம்பார். சிவபெருமான் முதல் கடவுள். ஆமா ஆமா, அவன் வந்தாலும் சரி அவனையும் கொள்வேன். இவர்கள் இருவரை விடு இன்னொரு ஆள் இருக்கான். யாரு? அந்த பவனவன் செய் முதலான தம்பி. அண்ணா பவனவன் யாரு?
கதிரவனாகிய சூரியன் தேவகோமான் தெய்வீகன். தேவகோமா அவன் ஏன் இங்க வரான்? அதானே அவருடைய அம்சத்தால் பிறந்தவன் அர்ஜுனன். ஆமா அவன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று ஓ அந்த தெய்வ இந்திரனே வந்தாலும் சரி, இந்திரன் வந்தாலும் சரி அவனையும் கொன்று அனைவரையும் வென்று இந்த புவனங்கள் அனைத்தையும் நின் குடைக்கீழாக்கி போய் நினைவந்துரிய மன்னா. அண்ணி, கைத்தாம்பளம் கொடுத்தால் ஜெயம் நமக்கு. அப்படியா ஆமா. ஓ ஆனா அர்ஜுனனுக்கு பிறந்த அவன் மச்சான் ரதவாட்டின் வரங்கோவால கண்ணன். ஆமா அவனுக்கு மச்சான் சிவபெருமான். ஆமா ஆமா அவனுக்காக அவன் மச்சானுக்காக வந்து சிவன் வந்தாலும் சரி சரி நான் கொள்வேன் கொள்வேன். ஆனா அர்ஜுனனுக்காக தன் பிள்ளையாச்சு அர்ஜுனன் அவனுக்காக பறிந்து அந்த இந்திர வந்தாலும் சரி சரி அன்னவனையும் கொள்வேன். அட்டா 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 இருவரையும் கொண்டுட்டு உனக்கு அரசாட்சி செய்து வைப்பா. பட்டாபிஷேகம் கொடுக்கிறேன் தம்பி துரியோதனன். பயப்படாத. பாத்தியா எவ்வளவு தைரியம் பார்த்து இன்னைக்கு ஜெயம் ஜெயம் நமக்கு தான். இப்ப கைத்தாம்பளம் அப்படி கொடுத்துட்டா போதும். வெத்தலை பாக்கத்தான். எதுக்கு வெத்தலை பாக்கு? இன்னைக்கு கொடுத்துட்டா ஆமா இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்க வேண்டியதுதான். என்னது அரசாட்சி செய்து மடிமுடி சுற்றி உனக்கு அரசாட்சி செய்வதற்கு வைக்க போறாரு. அப்ப என்ன நீங்க சும்மா மேலத்தாளத்தோட இன்னைக்கு நடக்க வேண்டியதுதான் சொல்றியா? என்னவோ நினைச்சுட்டேன். இன்னைக்கு ஒத்தையில போடுறோம், ஒரு ஒத்தலைக்கு ஏத்துறோம். என்ன ஒத்தையில போடுற ஒத்தலை? நீ பகிர்ந்து சுற்றி அரசாட்சி செய்யும் போது விளக்கேற்றி சாமி கும்பிடுறதுல. அப்படியா? சரி சரி இப்ப அண்ணா இருக்கு தாம்பலாம். ஆமா அவன் தான் குருஷேத்திரம் போறியா போ அப்படின்னு கைத்தாம்பளம் கொடுக்குறான். ஆமா நானாவது போய் வரண்டா ஒரு வார்த்தை அப்படி நம்மளும் சொல்ல முடியல. இது மகுடிக்குமா? உண்மை சொல்றேன். இது வரைக்கும் அது உண்மையா மகாராஜா? இது வரைக்கும் கைத்தாம்பளம் கொடுத்து நீ போ, நீ அப்படியே போய் சேரு, நீ போன்ற பாரு. ஆமா வருவான் ஒரு ஆளு வருவானா? ஒரு ஆளு. இப்ப நான் போய் சேரு மகாராஜா. நான் சொல்றேன் ஏண்டா டே பிரகாஷ், காட்டு ராஜா பூனை கல்யாணத்துக்கு போய் சேவல் வச்சு எடுத்து போச்சான். சேவல் வச்சு எடுத்துட்டு போச்சு. காட்டு ராஜா பூனை கல்யாணத்துக்கு இந்த ஊரு சேவல் வச்சு எடுத்து போகுது. அப்ப எங்க போன வரவா போகுது? பாண்டவர் அஞ்சும் பூரா போறோம். அவன் ராஜாக்களும் காட்டு பூனை, நான் கோயி போனா என்ன புடிச்சு சாப்பிட்டுருவேன். நின்ற போலி போனவும் பூரா பூட்டானே. நான் போறேன். ஓமதி அதேதான் மாறாட்டம் வர போகுது. சரி அவன் தான் சொல்லிட்டான். அவனுதான் எப்பயுமே புத்தி இருக்காது. எப்பயுமே தான் நமக்காவது புத்தி இருக்கு. நான் போய் எப்பேற்பட்ட ஒரு பீர் மத்தி 6-5 வாட்டி சொன்னா அப்பயே காரி பண்ணிட்டான். தம்பி ஆனா போகட்டும். நானாவது போய் வரமான்னு சொல்லக்கூடாதா? நானும் போறமாட்டேன். விதி யார விட்டது? ஆனா போகட்டும். தம்பி அண்ணா கைத்தாம்பளம் கொடுத்துருக்கேன். ஆமாண்ணா. என்னன்னு அமரபாகிய குருச்சேத்திரம் போயிட்டு வா. போன் கொடுத்துருக்கேன். தம்பி நான் போணுமா? ஆமா சரி சரி எப்படி அப்படி நில்லு. சரி அண்ணா அதானே? ஆமா அப்படி நில்லு.
அப்படின்னு என்ன நிக்க நிக்க வச்சுட்டு என்னடா உத்து உத்து பாக்குறேன். என்னைக்கு இந்த மகம் ஒன்னா சேர்ந்ததோ அந்த நாள் இன்று வரைக்கும் இணைப்பிரியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அமர்வாக வித்தியாசம் போய் வான்னு சொன்னது நின்றா தம்பி துரியோதனான்னு சொல்லிட்டு உத்து உத்து பாக்குறேன். என்னன்னா பாக்குறேன். அண்ணா அண்ணா தம்பி அண்ணா குருஷேத்திரம் போக சொல்லிருக்க. ஆமா நான் போக போறேன். ஆமா போய் திரும்பி வரவா போறேன். ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா ஏன் நான் அப்படி சொல்றேன்? வரவா போறேன்னு சொல்றியா அண்ணா? அண்ணா குருஷேத்திரம் போய் திரும்பி வந்து உன் முகத்தை நான் பார்க்கவா போறேன். ஐயோ 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 அண்ணா அண்ணா ஏன் அப்படி சொல்ற? அண்ணா போய் சரிங்க வரும் பார்க்கவா போறாரு. டேய் அப்படி இல்லடா தம்பி. தவறா நினைக்க வேண்டாம். 18 18 நாள் சண்டை ஏற்படுத்தி நேற்றோடு 16 நாளா தோல்வியேதான். ஆமா தம்பிமார் அனைவரும் மாண்டுட்டான். 99 அதாவது அனைத்து பெரியவர்களும் மாண்டுட்டான். அனைத்து சேனைகளும் போயிடுச்சு. இருக்கக்கூடிய நாளோ 2 தான். 17 18 இருக்கக்கூடிய ஆளோ 2 தான். இப்ப நான் போறேன். இப்ப 2 பேர் தான் இருக்கும். 16 நாளா தோல்வி ஆகி போச்சு. அப்படி முகம் எப்படி இருக்கு? பாடி போயிருக்கு. சோகமா இருக்கு. இப்ப நான் சென்று அந்த அர்ஜுனனை கொன்றால் இவர் ராஜாக்களும் தானுக்கு தானா செத்துருவான். ஆமா ஆமா ஒரு ஆளு செத்தது கேள்விப்பட்டதும் தன்னைத்தானே 4 பேர் செத்துருவான். ஆமா அப்படி இருந்த பிற்பாடு இந்த அசிராபுரத்திற்கு இவன் தான் பேரரசன். அப்ப இவன் முகம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த சோர்ந்து முகத்தை நான் அப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுதான் இப்ப சொன்னேன். அருமையா சொல்லிக்கிறேன். அருமையா சொல்லிக்கிறாரு. சாதாரண இல்லடா. சரி அண்ணா தம்பி குருஷேத்திரமாகி அமர்க்கள பூமியை நோக்கி என்னுடைய கற்பகத்தை இன்று போய்கொண்டிருக்கிற வேளையில் இன்னைக்கு என் தேர் போகட்டும். நாளைக்கு உன் தேர் நீ தப்பாம அங்க வந்து சேர்ப்போம். 32வது போலாம். தாக்கே தரம். அவன் எத்தனாவது மூலம்னு கேட்கறான். அவன் மூலக்கார அடிச்சு காப்பான். நீ ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஏன் போகுது தம்பி துரியோதனா? நாளைக்கு ஓந்தேன் அங்க வந்து சேட்டன் தான். அவன் மூலம் அடிச்சு காட்டுறான். இவன் ஆட்டம் ஆடி காட்டுறான். என்னன்னா அண்ணா அப்படிடா இன்று நான் சென்று ஐவர் ராஜாக்களை வென்று விட்டால் ஐவர் ராஜாக்களும் செத்துருவான். ஆமா அப்ப இந்த நெல்லியாசினாபுரத்துக்கு நீதான் பேரரசன். ஆமா அப்படி உன்னுடைய கற்பக தேரு நீதான் பேரரசனா ஊர்வலமா வாடா. கரெக்ட் 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 கரெக்ட். சரி சரி அண்ணா சரிப்பா. சரி சரி அப்புறம் என்ன அப்புறப்பட்டுமா? அப்போ தம்பி நான் குருஷேத்திரம் போறேன்பா. போ தம்பி. அண்ணா யாருடைய தயவா சண்டைக்கு போறேன். சரி ஆண்டவன் ஆண்டவன் தயவினாலே அமர் செய்ய அந்த ஆண்டவன் தயவினாலே அமர் செய்ய அமரல்ல நீங்க சண்டை அண்ணார் குருச்சேத்திரம் போக வேண்டாம். இப்படி போன எங்கடா போற? ஏண்டா ஓ எனக்கு பால் எடுத்துறீங்களா? என்ன போறவன் நீ போனோம். அவன் பால் தூக்கி பின்னாடி போன. இந்த பால் வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணதுக்குள்ள உங்களை இட்டுக்குவான். நான் சும்மா தண்ணி எடுத்தேன் ஐயா. ஆண்டவனத்தான் பாமால கண்ணன் அவன் பேரை சொல்லி சொல்லி அமரமாக குருச்சேத்திரம் அண்ணா வெற்றி பெற்று இந்த நாட்டை நான் ஆள்வதே அல்ல. தேவல இது
அப்பேற்பட்ட நம்மளுக்கு வெற்றி தமிழக அமருக்கு போக வேண்டாம் போக வேண்டாம். அந்த ஆண்டவனுடைய அருளால நம்ம வெற்றி பெற்று வரக்கூடாது. அவன் சொல்றது நியாயம். ஆமா, ஆண்டவன்னா பகவான் தானே, பகவான் தானே. அவன் எதிர்பக்கம் இருக்கானே, அவன் பேரை சொல்லி சண்டைக்கு சென்று வெற்றியும் வேணாம், அப்பேற்பட்ட நாடு வேணாம், அவனே ஆளட்டும். ஆமா அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றது நியாயம் தான். ஆமா தம்பி, ஆண்டவன் என்றால் அந்த யாதவனாகி கோபாலக்கண்ணன் கிடையாது. அந்த ஆண்டவன் என்றால் கோபாலக்கண்ணன் கிடையாது. அப்ப யார்கிட்ட சொல்லுங்க. இன்னொரு ஆள் சொல்லுவாங்க. உலகத்துல எம்மா பேரு ஐயா, நான் இன்னைக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சு, எனக்கு பிள்ளை இல்ல, அப்படி எனக்கு குழந்தை பிறந்த நான் ஏதோ தாலி போடுறேன்னு பெறாத்திக்கிறாங்க. அந்த ஆண்டவனுக்கு அந்த ஆண்டவனே இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி யாரு? அப்பா, மத்தவங்க சிவபெருமான் சொல்லிருப்பாங்க. ஆமா, அந்த சிவனும் கிடையாது. 2 தெய்வம், அரியும் சிவனும் ஒன்று மண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரியம் கிடையாது சிவனும் கிடையாது. யாரு? அப்பா, கைத்தாமலாம் கொடுத்துருக்கான் சண்டைக்கு போக சொல்லி. நான் இங்கே செத்துட்டா அந்த பகவான் அவன் சண்டை போடுவான் இல்ல, சிவபெருமான் வந்து வெட்டி வாங்கி தருவான் இல்ல. அப்ப நான் உயிரோடு இருந்தால் என்னால் இங்கிருந்து நடக்க முடியும். ஐவர் ராஜாக்களோட போர் தொடுக்க முடியும். அர்ஜுனனை வெல்ல முடியும். ஐவர் ராஜாக்களை கொல்ல முடியும். இந்த மகட முடிய விலக்கி வைக்க முடியும். நான் இங்கே செத்துட்டா நடக்குமா? அதனால் நம்ம உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருப்பதற்கு, அதாவது உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்க நம்முடைய உள்ளத்தில் உடம்பில் 5 கோயில் இருக்கான். 5 பஞ்சபூதங்கள். அதாவது ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரத்திற்கு 21,600 சுவாசம். 21,600 சுவாசம். இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியிடும். 1 மணி நேரத்திற்கு 900 சுவாசம். ஒரு நிமிடத்திற்கு 72 சுவாசம். இந்த காத்து உள்ள இழுத்து வெளியிடுறோம். ஆமா, அப்படி நம்ம ஒரு நிமிஷம் நிறுத்திட்டா நம்ம இங்கே செத்துருவோம். அப்ப செத்துட்டா சண்டை போட முடியுமா? முடியாது. அதனால் இந்த ஆண்டவன் தயவினாலே அமர் செய்ய ஏகினாலும், இந்த ஆண்டவன் தயவினாலும் அமர் செய்ய ஆண்டவன் புதனந்தான பர்க்குணன் தன்னை எண்ணம், அந்த பாண்டவன் புதனந்த பர்க்குணன் தன்னை எண்ணம், நீண்டதோர் பானத்தால நிலைகளங்கிடவே செய்து, நீண்டதோர் பானத்தால நிலைகளங்கிடவே செய்து, மீண்டும் நான் வருவேன் முன்னா விட என கழிக்கிறானா. தம்பி, இந்த ஆண்டவன் சொல்லி தவறு நினைக்க வேண்டாம். கை தாமலம் கொடுத்துட்டு நான் போறேன்டா. அப்படியா? போறேன்பா. மனே, இங்க வாடா. நமக்கு தான் எப்பயுமே புத்தி இல்ல. அதான் நம்மள தெரிஞ்சுக்க, நம்மளதான் புத்தி இல்லை. அண்ணா சொல்வது நியாயம். நான் தான் போக வேணாம். நான் தான் நீ பண்ற தப்புதான். அண்ணா, தாமலத்தை பெற்று கொத்த நெல்லோ அமர் வாய்ப்பு சேர்த்து போ. நான் போறேன்பா. அப்படி இல்லப்பா மனு. ஆனால் வந்து அப்படி என்ற அண்ணா ஏதோ இக்கு வைக்கிறாரு. அது உள்ள விஷயம் இருக்கு. என்னன்னு பாப்போம், கேட்டு. தம்பி, நான் போறேன்டா. தம்பி, அண்ணா, தம்பி, எனக்கு ஒரு இன்னுமோ செய்திகளா, அந்த தினகரன் போலே கிருஷ்ணன், அந்த தினகரன் போலே கிருஷ்ணன் சாரதியாக வாரா, அந்த அர்ஜுனனுக்காக பரிந்து சாரதியா வரக்கூடிய ஆளியா கோபாலக்கண்ணன் அண்ணவனுக்கு சமமான ஒரு ஆளை எனக்கு ரதசாரதியா கொடுத்தால் வெற்றி நமக்கு. கோபாலக்கண்ணா அர்ஜுனனுக்கு தேர்ச்சாரதியா வரும். ஆமா, எங்க அண்ணாருக்கு தேர்ச்சாரதி வேணும் அல்லவா? அதனால நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க அண்ணனுக்கு ரதம் ஓட்டுறியா? நான் ரதம். ஆமா, தேர்தா ஏறு கட்டி ஓட்டாலே நான் மட்டே ஓட்டாலே நான் போய் ரதம் ஓட்டுவேன். முத ஒண்ணு கூட்டம் பாரு. நான் ஏறு கட்டி ஓட்டுவேன். இவன் நல்ல கருப்பு நெல்லாட்ட மெல்லிசாதாங்க. ஆமா, அதே அப்ப துடிக்கிறான். அவன் எது கூப்பிடுறான்? ரதம் ஓட்டதா? ஆனா அவன் 3 சக்கர வண்டி தான் ஓட்டுவான். 3 சக்கர ஓட்டுறா வண்டியா? மகாராஜா, நாளைய பாட்டிக்கு மஞ்சள் தண்ணி என்னால வர முடியாது. போய்
நான் வருவேன். ஆ, ஆனா நாளைக்கு தான் எங்க பாட்டிக்கு கல்யாணம். நாளைக்கு உங்க பாட்டிக்கு கல்யாணம். கல்யாணம். யாரு விசுவாக பொண்டாட்டி ஆமா. ஐயோ, நாளைக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஐயா, ஏங்க, பாட்டிக்கு இல்ல தங்கச்சிக்கு. பேரன் சொல்றான் கல்யாணமே அவங்க பாட்டிக்கு நாளைக்கும். இவன் பேரன் வந்திருக்கிறா நாளைக்கு உங்க பாட்டிக்கு. ஐயோ ஐயோ, நான் பாட்டிக்கு நான் சொன்னேன் நானு. என் தங்கச்சிக்கு கல்யாணம். உன் தங்கச்சிக்கு? ஆமா. நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எங்க மச்சான். ஒண்ணுலம்மா, இவரோட பேரன் தான் அவரு. பொண்ணோட பேரன். இப்ப அது ஒண்ணு கேட்டாங்க இல்ல மச்சான், சொல்லு மச்சான். மகாபாரதத்துல இருக்கு. மகாபாரத்துல இவ யாரும் வரமாட்டாங்க அண்ணா. நீ கூப்பிடுறது நியாயம்தான். ஆமா. வண்டி யார் வேணாலும் ஓட்டலாம். ஆமா. ரதம் யார் வேணாலும் ஓட்டலாம். ஆமா. ஏறி யார் வேணாலும் ஓட்டலாம். ஆனா எதிராளி எப்படி வரான்? ஓ, எதிரி வரக்கூடிய இதை கண்டு அவன் தெளிவா வரானா? தூக்கத்துல வரானா? போதையில வரானா? அவனை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஒதுக்கி ஓட்டணும் ரதத்தை. அப்பேற்பட்ட ஆளு யார் அண்ணா? அப்படி ஒரு ஆள் இருக்காரு. யாரு? அந்த மனுநேரி மாமனும் சாரதியுமானா கண்ணியுடன் ஐவர் சிற கண்டி மாத்திர தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சன்னிய மாமனை சிவபெருமான 3 முறை நேரா பார்த்தோம். எதிர்ரோகமுடைய புண்ணியமா 32 அழகுடையவர். அவரை ரதசாரதியை எனக்கு கொடுத்தால் என்ன பகவானுக்கு சமமான ஒரு ஆள் அவர் தான். அவரை ரதசாரதியா கொடுத்தால் வெற்றி நமக்கே. அண்ணா, சொந்த தாய் மாமா எனக்கு. எப்படி நானும் சிறு கைய கால பிடித்து தேர்த்த அரதியா சல்லிய மாமனை கொண்டு வர பொறுப்பு என்னது. நீ தயாரா அமரு. நான் சல்லிய மாமனை தேர்த்த கொண்டு வர அமர்களும் போகலாம். இப்ப பூபதி கைத்தாம்பலம் கொடுத்துட்டாங்க. சண்டைக்கு போகணும் நம்ம. ஆனா போற இடம் எங்க? குருஷேத்திரம். வெற்றி என்பது ஒரு பங்கு கிடையாது. எதிரி ஜெயிக்கலாம். எதிரி ஜெயிச்சாலும் நம்ம செத்துருவோம். நாம ஜெயிச்சா எதிரி செத்துருவோம். அப்படி ஒருவேளை எதிரி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க, திருமணம் வரப்போறது. அதனால் எனக்கு திருமணம் நடந்து 12 ஆண்டு காலமாயி போச்சு. இந்த 12 ஆண்டு காலமாக அவ முகத்தை நான் பார்க்கல, என் முகத்தை அவ பார்க்கல. அதனால் அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லி அவளோட கைத்தாவல் வாங்கி போனா அதனால நமக்கு ஏன் வெற்றி கிடைக்கும்? அவ கைராசி. அதனால் என்னுடைய மனைவியா விளங்கும்படியான பொன்னுருகியை அழைத்து சீக்கிரம் இதோ பொன்னுருகிதர் பார்.
ஆ